மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. இன்றைய வகுப்பிலே நாங்கள் சைவ நெறி, அதாவது தரம் 9க்குரிய சைவ நெறியை பார்த்து கொண்டிருக்கின்றோம். பண்டிகைகள் உறவுகளை ஒன்று சேர்ப்பன. பண்டிகைகள் வருவது எங்களோட உறவுகளை நாங்கள் ஒன்று சேர்க்கின்ற ஒரு மரம். நாங்கள் பண்டிகைகள் என்றால் உறவினர் வீடுகளுக்கு செல்கிறோம், உறவினர்கள் எங்கள் வீடுகளுக்கு வருவார்கள். இவ்வாறு உறவுகளை நாங்கள் ஒன்று சேர்க்கின்ற ஒரு பாரம்பரியம் இருந்து வருகிறது. இவற்றை தவறாது கொண்டாடுவோம், எங்கள் மரபுகளை பேணுவோம். எங்களுடைய மரபுகளை நாங்கள் பேண வேண்டும். அப்போ இப்போ நாங்கள் பார்த்த இந்த ஆடிப்பிறப்பு என்றது ஒரு மரபை பேணுகின்ற ஒரு பண்டிகை. நாங்கள் தை மாதம் எவ்வாறு நாங்கள் கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி இந்த ஆடிப்பிறப்பு அந்த கொண்டாடப்பட வேண்டிய ஒரு பண்டிகை என்பதை நீங்கள் விளங்கிக்கொண்டால் சரி. இனி நாங்கள் பயிற்சி வினாக்களுக்கு போவோம். பின்னர் வினாக்களுக்கு விடையளியும். ஒவ்வொரு மாதங்களும் முதல் நாள் பண்டிகை நாட்களாக கொண்டாடப்படுகின்றன. உங்களுக்கு எல்லாருக்கும் விளங்கி இருக்கும். தை மாதம் முதலாம் நாள் அது தைப்பொங்கல் என்றும், ஆடி மாதம் முதலாம் நாள் ஆடிப்பிறப்பு. உத்தராயணம் என்றால் என்ன? இதன் கால எல்லை யாது? உத்தராயணம் என்று சொல்லுகின்ற போது அங்கே சூரியன் மகர ராசிக்கு பிரவேசித்து அப்படியே அந்த 6 ராசிகளையும் கண்டு ஆனி மாதம் முடிவடைகின்ற காலம்தான் உத்தராயண காலம். இந்த 6 மாதம் இதனுடைய எல்லையதான். தட்சிணாயனம் என்றால் என்ன? அதன் கால எல்லை. அதாவது ஆடிப்பிறப்பு ஆடி மாத தொடக்கத்திலே தொடங்கி என்ன பிறகு மார்கழி மாதம் முடியும் வரையும் வருகின்ற காலப்பகுதி அந்த தட்சிணாயன காலம் என்று சொல்லுகிறோம். ஏன் ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம்? நாங்கள் எப்படி தைப்பொங்கலை கொண்டாடுகிறோமோ அதே மாதிரி தை மாதத்தை எவ்வாறு நாங்கள் வரவேற்கிறோம். தை மாதம் எல்லா காய் கனி எல்லாம் விளைந்து எங்களுக்கு ஒரு ஒரு விளைவை தருகின்ற மாதமானபடினால அந்த தை மாதத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஆனால் அந்த விளைவை வருகின்றவற்றை விளைவிலே கிடைக்கின்ற பயனை நாங்கள் சூரியனுக்கு படைத்து சூரிய பொங்கலாக நன்றி செலுத்துகின்ற நாளாக அந்த தை மாதத்தை கொண்டாடும். அதே மாதிரி இந்த ஆடி மாதம் தட்சிணாயன காலம், அங்கே உஷ்ணமான காலம் முடிந்து இப்பொழுது மிகவும் மகிழ்ச்சியான ஒரு குளிர் காலத்தை நோக்கி செல்லுகின்ற காலம். அதனால் அதை மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். இனி நாங்கள் வயல்களில் இறங்கி வேலை செய்வோம். வயல்களில் இறங்கி நன்றாக வேலை செய்து எங்களுக்கு வேண்டிய பயிர் வகைகளை எல்லாவற்றையும் பயிரிட்டு அதனுடைய பலாபலன்களை தை மாதத்திலே பெறுகிறோம். அப்போ இந்த 6 மாத காலங்களும் எங்களுக்கு விவசாயம் செய்கின்ற காலம். அப்போ அதையும் நாங்கள் வரவேற்கிறோம். எவ்வாறு ஆடிப்பிறப்பை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், அங்கே ஆடிப்பிறப்புக்கு அன்றைக்கு கூழ் காய்ச்சி அது பனங்கூழும் காய்ச்சுகின்ற பழமை இருக்குது. ஆனால் இப்பொழுது இந்த ஆடிப்பிறப்பு நாட்களில் நாங்கள் அரிசி மாவிலே கூழ் காய்ச்சி அதிலே பனங்கட்டியை சேர்த்து அதை கூழாக குடிக்கின்ற வழக்கம் இருக்கின்றது. அதாவது நாங்கள் ஒடியல் மாவிலே கூழ் காய்ச்சுகின்ற வழக்கம் அது வேறு. ஆனால் இது அரிசி மாவிலே கூழை காய்ச்சி அதிலே பனங்கட்டியை போட்டு மிகவும் சுவையாக அந்த கூழை காய்ச்சி கொழுக்கட்டையும் சாப்பிடும். கொழுக்கட்டையும் அவிழ்த்து சாப்பிடும். பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம். பண்டிகை கொண்டாடப்படுவதன் நோக்கம் மிக முக்கியமானது. அதாவது நாங்கள் உறவுகளை எல்லாவற்றையும் ஒன்று சேர்க்கின்ற ஒரு நிலைப்பாடு தான் பண்டிகைகள். ஏன் இன்றைக்கு நாங்கள் கொண்டாடுகின்ற கொண்டாட்டங்கள். இப்போ நாங்கள் வீடுகளிலே வீடு குடிபூகள் என்று சொல்லுகிறோம். அல்லது வீட்டிலே ஒரு பர்த்டே பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம். சாமர்த்திய வீடு, கல்யாண வீடு, இவைகளெல்லாம் கொண்டாட்டங்கள் கொண்டாடுகிற போது உறவுகளை வரவழைக்கிறோம், உறவுகளுக்கு சொல்லுகிறோம். அதனால் உறவுகளை கண்டு நாங்கள் சுகம் விசாரித்து அவர்களோடு அளவலாகின்ற ஒரு வாய்ப்பெல்லாம் கிடைக்கிறது. அப்போ இந்த பண்டிகைகள் இப்படியான கொண்டாட்டங்கள் இந்த உறவுகளை நாங்கள் உறவுகளை பேணுகின்ற ஒரு செயற்பாடு தான் அந்த செயற்பாடு.
அந்த வகையில் அந்த செயல்பாடுகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது தான் இந்த பண்டிகைகள் என்று நீங்கள் விளங்கிக் கொண்ட அது நன்று. குளிர் செயல்பாடு உங்களுக்கு சொல்லப்பட்டு 12 மாதங்களில் அவற்றுக்குரிய ராசிகளையும் எழுதி காட்சிப்படுத்தியிருக்கு. தைப்பொங்கலும் ஆடிப்பிறப்பு எந்த வகையில் முக்கியத்துவம் பெறுகின்றன என்றும் ஒரு சுவரொட்டி ஒன்றை தயாரிக்க முடியும். இது நீங்கள் குழுவாக வீடுகளிலே அல்லது வகுப்பறைகளிலே செய்து பார்க்கலாம். இனி 4000 தீவிய பிரபந்தம் என்ற விடயம் வருகின்றது. 4000 தீவிய பிரபந்தம் என்றது ஒரு வைணவ நூல். அதாவது திருமாலை கடவுளாக கொண்டு வழிபடுகின்ற ஒரு சமய மரபுதான் அக்காலத்தில் இருந்து வந்திருக்கின்றது. அது வைணவ சமயம் என்று சொல்லுகின்றார். இப்பொழுது வைணவ சமயம் எங்களை பொறுத்தவரை வைணவ சமயம் இந்து சமயம் ஒன்றாக கலந்துவிட்ட ஒன்றாக தற்பொழுது காணப்படுகின்றது. ஆகவே திருமாலை வழிபடுகின்ற வழிபாடும் எங்கள் சைவ சமயத்திலே வீரூன்றிய ஒன்றாக இப்பொழுது இருக்கின்றது. ஆகவே திருமாலுக்கான கோவில்கள் அங்கே ஆழ்வார்கள் ஆழ்வார் கோயில், வள்ளிபுர ஆழ்வார் கோயில் இருக்கின்றது. இங்கே வண்ணார் பண்ணையில் இருக்கின்றது என்ன. ஆகவே இந்த வைணவ வழிபாடு என்பது, அதாவது திருமாலை முழுமுதற் கடவுளாக கொண்டு வழிகின்ற வழிபாடு இப்பொழுது சைவத்தோடு சங்கமித்த ஒரு வழிபாடாக காட்டப்படுகின்றது. ஆகவே அவர்கள் அந்த திருமாலை குறித்து பாடிய ஆழ்வார்கள் என்று சொல்லப்படுகின்றது. நாங்கள் சமயக்குறவர்கள் என்று நாங்கள் சைவசமயத்திலே சொல்லுகின்றது போல அவர்களிலே ஆழ்வார்கள் என்று சிலர் இருக்கிறார்கள். அவர்கள் பாடிய பிரபந்தங்கள் எல்லாவற்றையும் என்னுடைய தொகுப்பு தான் இந்த 4000 தீவிய பிரபந்தம். ஆகவே அவை பற்றியில் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காண்டி உங்களுக்கு இங்கே தரப்பட்டுகின்றது. 4000 தீவிய பிரபந்தம் என்று அவை சொல்லுகின்றன. செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், கோயிலின் வாசல் அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தினின் பவளவாய் காண்பேனே, படியாய் கிடந்தினின் பவளவாய் காண்பேனே என்று குலசேகர ஆழ்வார் பாடுகிறார். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வெங்கடவா நின் கோயிலின் வாசல், என்னுடைய கோயில் வாசலில் அடியாரும் வானவரும் அறம்பேரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்தினின், நானும் படியாக கிடந்தினின் பவளவாய் காண்பேனே என்று அவர் மிக அழகாக அற்புதமாக பாடுகின்றார். சைவ மரபிலேயே சிவனடியார்கள் அருளப்பட்ட திருவாரம் திருவாசகம் முதலிய அருட்பாக்களை தொகுப்பு திருமுறை என்று எனப்படுவது போல தேவார திருவாசகங்களை தொகுத்து நாங்கள் திருமுறைகள் என்று வகுத்தது போல இங்கே வைணவ மரபிலே திருமால் அடியார்களாலே பாடப்பட்ட அந்த பாடல்களை, ஆழ்வார்களால் அருளப்பட்ட அருட்பாடல்களை, திருப்பாடல்கள் தொகுப்புத்தான் 4000 தீவிய பிரபந்தம். 4000 தீவிய பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்றது. அதுதான் நாங்கள் இங்கே சொல்லப்படுவோம். இங்கே திருமாலுடைய தோற்றம் இங்கே சொல்லப்படுகிற அடியார்களெல்லாம் சூழ்ந்திருக்கிறார்கள். திவ்யம் என்றால் தெய்வத்தன்மை பொருள். 4000 தீவியம். பிரபந்தம் என்றால் நன்கு கட்டப்பட்டது என்று பொருள். அப்போ நன்கு கட்டமைக்கப்பட்ட இலக்கியங்களை குறிப்பதாக அச்சொல் வழங்குகிறார். 4000 எண்ணிக்கையுடைய தெய்வத்தன்மை வாய்ந்த பாடல்களின் தொகுப்பு என்ற பொருளையே 4000 தீவிய பிரபந்தம் என்ற தொடர் அமையப்பெற்று. இப்போ 4000 தீவிய பிரபந்தம் என்றால் 4000 எண்ணிக்கையான பாடல்கள் எல்லாவற்றையும் தொகுத்து அவர் கட்டப்பட்ட ஒரு தொகுப்பாக காட்டப்படுகின்றது. பிரபந்தம் நூல் 4000 தீவிய பிரபந்தத்தில் அடங்கும் பாடல்கள் ஆழ்வார் பெருமக்கள் திருமாலிடம் கொண்ட பக்தியின் வெளிப்பாடாய் அமைவன. ஆழ்வார்களாலே பாடப்பட்ட பாசுரங்கள் மெய்ஞானம் பயப்பன. அதனாலே வைணவர்கள் அவற்றை வேதங்களுக்கு நிகரானவையாக திராவிட வேதம் என்று போற்றுகிறார். திராவிட வேதம் சைவ திருமுறைகளை நம்பியாண்டாம் நம்பி தொகுத்தது போல
நாதமுனி என்பவர் 4000 பிரபந்தங்களை தொகுத்திருக்கிறார். நம்பியாண்டார் நம்பி எப்படி சைவத் திருமுறைகளை தொகுத்தாரோ அதே மாதிரி நாதமுனி என்று சொல்லப்படுகின்றவர் 4000 பிரபந்தத்தை தொகுத்திருக்கிறார். சைவத் திருமுறையில் அடங்கும் திருப்பாடல்கள் 27 சிவனடியார்களாலே அருளப்பட்டவை. 4000 பிரபந்தத்தில் அடங்குகின்ற அருட்பாடல்கள் அருளிய ஆழ்வார்கள் 12 என்று சொல்லப்படுகிறது. திருமாலின் திவ்ய குணங்களில் ஆழ்ந்து ஈடுபட்டவர்கள் ஆதலால் அத்திருமால் அடியார்கள் ஆழ்வார்கள் எனப்பட்டனர். ஆழ்வார்கள் என்ற பெயர் திருமாலாலே ஆட்கொள்ளப்பட்டவர்கள் என்ற காரணத்தினால் ஆழ்வார்கள் என்ற அந்த பெயர் அவர்களுக்கு வந்திருக்கிறது. ஆழ்வார்கள் 12 பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார் என்ற மூவரும் முதல் ஆழ்வார்கள் என்று சொல்லப்படும். முதல் ஆழ்வார்கள் என்று இவர்களுக்கு பேர். பொய்கை ஆழ்வார், பூதத்தாழ்வார், பேயாழ்வார். அவர்கள் ஏனைய ஆழ்வார்களை விட காலத்தால் முற்பட்டவர்கள் என்று கூறப்படுகிறது. அடுத்தது திருப்பண்ணாழ்வார், பாணகுலத்தவர். உண்மையான இறைபக்தியினாலே முனிவர்களாலும் தொலைப்பெறும் நிலைக்கு உயர்ந்தவர். திருமாலிசை ஆழ்வார், திருமாலிசை என்னும் தலத்திலே பிறந்தவர். அடுத்து பேயாழ்வார் சீடராக, பேயாழ்வாருடைய சீடராக திருமால் போல் பாடியவர் என்று சொல்லப்படுகிறது. பெரியாழ்வார் வேதியர் குலத்தவராய் உதித்து திருமாலுக்கு பூமாலையும் பாமாலையும் சுட்டுவதை தன்னுடைய திருப்பணியாக கொண்டொழிக்கிறார். பெரியாழ்வாரது வளர்ப்பு மகளான ஆண்டாள் நாச்சியார். பெரியாழ்வாருடைய வளர்ப்பு மகள் ஆண்டாள். அவளை நாச்சியார் என்று சொல்லுவார். திருமால் மேல் கொண்ட தீரா காதலால் அதை தீந்தமிழ் பாக்களாலே வெளிப்படுத்தியவர். சுடி கொடுத்த சுடற்கொடி என போற்றப்படுகிறார். சுடி கொடுத்த சுடற்கொடி. திருமங்கையாழ்வார் சோழ தேசத்தில் அடங்கிய ஆலி நாடு என்ற குறுநிலத்தின் மன்னராக விளங்கியவர். தம் கவித்திறத்தால் 4 கவி பெருமாள் என்று புகழ்ந்துரைக்கப்படுபவர். தொண்டரடி பொடியாழ்வார் தொண்டர்தம் அடிபணிவதையே மேலான வழிபாடாக கொண்டொழுகியவர். அடுத்து குலசேகர ஆழ்வார் சேர அரச குலத்திலே உதித்தவர். ராமபிரானத்தில் ஆறாக்காதல் கொண்டு அற்பால்களை பாடியவர். ஆழ்வார்கள் மிகுந்த மதிப்பு பெற்றவர் நம்மாழ்வார். திருமாலின் மிகுந்த விருப்பத்துக்கு உரியவராதர அவரை நம்மாழ்வார் என்று பெயரிடப்பட்டார். ஏனைய ஆழ்வார்கள் யாவரும் அவயங்களாக இவர் அவை வீயாகவும் போற்றப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறார். அதாவது ஏனைய 11 ஆழ்வார்கள் உடலாக நம்மாழ்வார் அந்த உடலின் உள்நின்று இயக்கும் உயிராக கருதப்படுகிறார் என்று சொல்லப்படுகிறார். மதுரகரி ஆழ்வார் இத்தகைய நம்மாழ்வாரையே திருமாலாக கருதி பாடிய பரவியவர் மதுரகரி ஆழ்வார். இத்தகைய ஆழ்வார்கள் பாடிய திருப்பாடல்களை அருட்செயல்கள் என்றும் போற்றுவது வைணவ மரபு. இவர்களுடைய அந்த பாடல்களை அருளை செயல்கள் என்று சொல்லப்படுகிறது. 4000 பிரபந்த தொகுப்பானது 4 பகுதிகளாக ஆயிரங்களாக வகுக்கப்பட்டுள்ளது. 4000. இந்த பகுதிகள் முறையே 1000, 2000, 3000, 4000 என சுட்டப்படுகிறது. இதுதான் 4000 பிரபந்தம். இங்க பாருங்க, நூற்பெயர் பாடியோர். திருப்பல்லாண்டும் பெரியாழ்வார் திருமொழியும் பெரியாழ்வார் பாடியது. ஆண்டாள் பாடியது திருப்பாவை, நாச்சியார் திருமொழி ஆண்டாள் பாடியது. பெருமாள் திருமொழி என்றது குலசேகர ஆழ்வாரால் பாடப்பட்டது. திருச்சந்த விருத்தம் என்றது திருமாலிசை ஆழ்வாரால் பாடப்பட்டது. திருமாலை திருப்பள்ளி எழுச்சி என்ற தொண்டரை பொடியாழ்வாரால் பாடப்பட்டது.
அமலநாதிபிரான் கண்ணினூற் சிறுதாம்பு. அமலநாதிபிரான் என்பது திருப்பெண்ணாழ்வாராலும், கண்ணினூல் சிறுதாம்பு என்பது மதுரகவி ஆழ்வாராலும் பாடப்பட்டது. இவை முதல் ஆழ்வார், முதல் 1000 என்ற வகையிலே அடக்கும். அடுத்து 2ஆம் 1000 பெரிய திருமொழி 3 பிரபந்தங்கள் அடங்கியது. பெரிய திருமொழி, திருக்குறுந்தாண்டகம், திருநெடுந்தாண்டகம் ஆகிய திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்டது. இது 2000 என பெரிய திருமொழியாக சொல்லப்படுகிறது. 3000 10 பிரபந்தங்கள். முதல் திருவந்தாதி பொய்கை ஆழ்வார், 2ஆம் திருவந்தாதி பூதத்தாழ்வார், 3ஆம் திருவந்தாதி பேயாழ்வார், 4முகன் திருவந்தாதி திருமாலிசை ஆழ்வார், திருவிருத்தம் நம்மாழ்வார், திருவாச்சியம் நம்மாழ்வார், பெரிய திருவந்தாதி நம்மாழ்வார், திருவழு கூற்றிருக்கை திருமங்கை ஆழ்வார், சிறிய திருமடல் திருமங்கை ஆழ்வார், பெரிய திருமடல் திருமங்கை ஆழ்வார். இது 3ஆவது. 4ஆம் 1000 திருவாய்மொழி நம்மாழ்வார் பாடியிருக்கிறார். 4000 பாடல்கள் இங்கு சொல்லப்படுகிறது. 4000 ஆழ்வார்கள் பிரபந்தங்கள் அவர்களது காலவரிசையை அமையப்பெறவில்லை. பெரியாழ்வாரின் திருப்பல்லாண்டுடன் தொடங்கி நம்மாழ்வாரின் திருவாய்மொழியோடு நிறைவுறுகின்றன அவதானிக்கக்கூடியதாக. ஆகவே இவைதான் 4000 பிரபந்தம் என்று சொல்லப்படுகின்ற நூலினுடைய தன்மை இங்கே சொல்லப்படுகின்றன. இங்கே இதை பற்றிய வினாக்கள் தரப்படுகின்றன. 4000 பிரபந்தம் என்ற தொடர் பொருள் 4000 பாடல்களை கொண்டது என்ற அந்த கருத்தை வருகின்றது. முதல் 1000, முதலாவது 1000, 2ஆம் 1000, 3ஆம் 1000, 4000 என்று நாங்கள் பார்த்துள்ளோம். திவ்ய பிரபந்தங்களிலே பாசுரங்களை அவருடைய ஆழ்வார்கள் எத்தனை பேர் அவற்றை தொகுத்தவர்? 12 பேரும் அவற்றை தொகுத்தவர் என நாதமுனி என்று சொல்லப்படுகிறது. முதலாழ்வார்கள் என்று குறிப்பிடப்பவர்கள் ஆவர் யாவர் என்று சொல்லப்படுகிறது. அங்கே முதலே குறிப்பிடப்பட்ட அந்த முதலாழ்வார்கள் சொல்லுவார்கள். நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அந்த முதலாழ்வார்களுடைய பெயர்களை நாங்கள் பார்க்கலாம். நம்மாழ்வார் என்ற சிறப்பு, அவர் சிறப்பான பாசுரங்களை பாடி இருக்கிறார் என்ற சிறப்பு கடைசியில் வருகின்றது. நன்மாழ்வார் தெய்வமாக கருதி பாடிய ஆழ்வார் யார் என்று அங்கே வருகின்றது. ஆகவே அவரையும் தெய்வமாக ஒரு திருமாலாக கருதி பாடிய பாடல்கள் இங்கே 4000 பிரபந்தத்திலிருந்து விரும்பிய 3 பாசுரங்களை தெரிந்து காட்சிப்படுத்துகிறது. இது நீங்கள் வகுப்பறையில் செய்து பார்க்கலாம். ஆகவே இதுவரை நாங்கள் பார்த்தது, நாங்கள் 2 பாடங்களை இதுவரையும் பார்த்திருக்கிறோம். ஆகவே இந்த 4000 நீங்கள் திரும்பவும் இருக்கா பார்த்தீர்களா இருந்தால் இங்கே பாருங்க, 4000 பிரபந்தத்தில் திருவாய்மொழி பாடியவர் நம்மாழ்வார் என்று சொல்லப்படுகின்றது. இந்த நம்மாழ்வாருக்கு ஒரு சிறப்பு இருக்கின்றது. அவர் அதாவது பல பாசுரங்களை பாடியவர் என்ற சிறப்பும் அதிலே வருகின்றது. அதே வேளையில் முதல் 1000 பாடல்களிலே அடங்குகின்ற நூல் பெயர்கள் பாடியோர் பெயர் என்று இங்கே சொல்லப்படுகின்றது. இவற்றை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். 2வது 1000 நடைபெறுகின்ற இருக்கின்ற அந்த பாசுரங்கள் இங்கே சொல்லப்படுகின்றது. அடுத்து 3வது 1000, 3ஆம் 1000 வருகின்ற பாடல்கள் பாடியோருடைய பெயர்கள் இங்கே தரப்படுகின்றன. 4வது 1000 திருவாய்மொழி நம்மாழ்வாரால் பாடப்பட்டதாக சொல்லப்படும். இவ்வாறு இந்த 4000 பிரபந்தம் அமைகின்றது. 4000 பிரபந்தத்தை நம்மாழ்வார் சிறப்பானவராக கருதப்படுகின்றது. மதுரகவி ஆழ்வார்தான் நம்மாழ்வாரை திருமாலாக கருதி பாடிய ஒரு அடியாராக இங்கே தரப்படும் நம்மாழ்வார். நம்மாழ்வாரை அவர்
அவரையும் திருமாலாக கருதி மதுரகவி ஆழ்வார் பாடியிருக்கிறார். இதையும் நாங்கள் இங்கே பார்க்கக்கூடிய ஆகவே இதை வெற்றி நீங்கள் திரும்பவும் ஒரு கப்பான் சூடி கொடுத்த சுடற்கொடி என்று சொல்லப்படுகிறது ஆண்டான். பெரியாளும் வேதிய உரத்தில் வைத்து திருமாலுக்கு பூமாலையும் பாமாலை சூட்டுவதை தனது பணியாக கூட பெரியாளுடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள். பெரியாளுடைய வளர்ப்பு மகள் தான் ஆண்டாள் என்று சொல்லப்படுகிறது. திருமால் மேலே தீராத காதல் கொண்டு தீம்பாக்களை வெளிப்படுத்தி பாடிய சூடி கொடுத்த நாச்சியார் என்று இங்கே சொல்லப்படுகிறார். இவ்வாறு இந்த சைவ திருமுறைகளை எவ்வாறு நாங்கள் 27 சிவனடியார்களால் அருளப்பட்ட சைவ திருமுறைகளை அங்கே நம்பியாண்டார் நம்பி தொகுத்தார். அதே மாதிரி இந்த ஆழ்வார்களால் பாடப்பட்ட இந்த நாலாயிரத்தி விருந்தை தொகுத்தவர் நாதமுனி என்று சொல்லப்படுகிறது. அவரை இங்கே சொல்லப்படுகிறது. இதை நீங்கள் சிறப்பாக இதில் இந்த 4000 விருந்தம் என்ற வகையிலே நீங்கள் பார்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். அது 4000 விருந்தத்தை பற்றி சொல்லுகின்ற குருசுகிற ஆழ்வாருடைய செய்யுளை பாருங்கள். செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே நெடியானே வெங்கடவா நின் கோயின் வாசல் அடியாரும் மாணவரும் மரம்பேதம் கடுந்தியங்கும் படியாய் கிடந்துன் பவளவாய் காண்பேனே என்று இந்த அருமையாக அந்த பாடல் சொல்லப்படுகிறது. இதுதான் 4000 10வது பாடத்தை நாங்கள் பார்த்தோம். அதற்கு முதல் 9வது பாடல் நாங்கள் ஆடிப்பிறப்பு பற்றி பார்த்தாங்க. உங்களுக்கு ஆடிப்பிறப்பு என்ற அந்த பண்டிகை பற்றி நாங்கள் பார்த்திருக்கிறோம். நாங்கள் ஆரம்பத்திலே பார்த்தது, அதாவது வருட தொடக்கத்திலே நாங்கள் பொங்கல் பண்டிகை கொண்டாடுவது, தை மாதத்தினுடைய பிறப்பு முதல் நாள் கொண்டாடுவது, அதே மாதிரி ஆடி மாதத்தின் முதல் நாள் கொண்டாடப்படுவது ஆடிப்பிறப்பு என்ற வகையிலே இந்த ஆடிப்பிறப்பு எப்படி கொண்டாடப்படுவது, அது என்ன மாதிரியான நிலையிலே வருகின்றதா. உத்தராயண காலம் என்றது தை மாதத்திலேருந்து ஆனி மாதம் வரை வருகின்ற காலப்பகுதி உத்தராயண காலம் என்றும், ஆடி மாதம் 1ஆம் தேதியிலேருந்து மார்கழி மாதம் வரையும் வருகின்ற காலம் தட்சிணாயன காலம் என்று நாங்கள் சொல்கிறோம். அந்த தட்சிணாயன காலத்தை வரவேற்கின்ற ஒரு பாடலாகத்தான் இந்த ஆடிப்பிறப்பும் கொண்டாடப்படுவது. ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களே கூடி பிணங்கட்டி கூழும் குடிக்கலாம் கொடுக்கட்டை சிந்தலாம் தோழர்களே என்று நவாலியூர் சோமசுந்தர பிரபர்கள் பாடியிருக்கிறார். அவருடைய பாடல் மிகவும் அழகான தொடர்ச்சியாக வரும் அந்த பாடல்கள். அவற்றை நீ தேடி பிடித்து நீங்கள் எடுத்து படித்து பார்க்கலாம். அது இன்றைக்கும் எல்லார் மனதிலையும் நிற்கின்ற ஒரு பாடலாக அமைகின்றது. அந்த வகையிலே இந்த ஆடிப்பிறப்பு பற்றியே நாங்கள் இந்த பாடத்திலே நாங்கள் பார்த்த இங்கே கூழ் காய்ச்சி இருக்கிறார்கள், கொழுக்கட்டை வைத்திருக்கிறார்கள் என்ற இந்த விடயங்களை எல்லாத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆடிப்பிறப்பும் ஒரு கொண்டாட்டமாகவே கொண்டாடப்பட்டு வருகின்றது. இங்கே பாருங்கள், கூழ் காய்ச்சி அதற்கு சூரியனுக்கு நாங்கள் எப்படி கும்பம் வைத்து வழிபடுகிறோம் தை மாதத்தில், அதே மாதிரியான ஒரு வகையிலே இந்த ஆடி மாதத்தை வரவேற்கின்ற ஒரு பண்டிகையாக அக்காலத்திலே கொண்டாடப்பட்டு வந்தது. இப்பொழுது அந்த அவ்வாறான வளமை எல்லா இடங்களிலையும் இப்பொழுது திரும்பவும் நடைபெற்று கொண்டு தான் வருகின்றது. ஆனால் அது ஒரு விடுதலையாக இல்லை. முன்பு விடுதலை விட்டது, பாடசாலைகளுக்கு விடுதலையே விட்டார்கள். அதுதான் அந்த பாடலில் சொல்லப்படும். ஆடிப்பிறப்புக்கு நாளை விடுதலை ஆனந்தம் தோழர்களே என்று அதனைத்தான் சொன்னுகிறார்கள். ஆகவே இந்த இவ்வாறான பண்டிகைகள் எங்களுடைய உறவுகளை நாங்கள் வலுப்படுத்துகின்ற வகையிலே, அவற்றை ஒன்று சேர்க்கின்ற முறையிலே அமைகின்ற அந்த வகையிலே தான் இந்த பண்டிகைகள் அமைகின்றன. இந்த வகையிலே நாங்கள் ஆடிப்பிறப்பு பற்றி நாங்கள் இப்பொழுது பார்த்தோம். அதே மாதிரி 4000 பிரபந்தம் பற்றியும் நாங்கள் பார்த்தோம். ஆடிப்பிறப்பு என்ற பண்டிகை எங்களுடைய வாழ்வோடு ஒன்றிய ஒரு பண்டிகை. அதாவது தைப்பொங்கல் எவ்வாறு நாங்கள் கொண்டாடுகிறோமோ தை மாதத்தில், அதே மாதிரி ஆடிப்பிறப்பு ஆடி மாதத்தின் 1ஆம் நாள் கொண்டாடப்படுகின்ற அந்த பண்டிகையை பற்றி நாங்கள் இதை பார்த்தோம். அடுத்தது 4000 பிரபந்தம் என்றது திருமாலை குறித்து பாடுகின்ற ஆழ்வார்களால் பாடப்பட்ட ஒரு திவ்ய பிரபந்தம். அது 4000 பாடல்களை கொண்ட பாடல்கள். அவை அதாவது 12 ஆழ்வார்களால் பாடப்பட்ட பாடல்கள் என்ற விடயத்தை நாங்கள் இந்த வகுப்பிலே கற்றுக்கொண்டோம். நன்றி. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.